80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள். எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களே தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறந்து சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய சிந்தித்து கொஞ்சமாய் பேசும் முதல்வர், மக்கள் நலனுக்காக தன் நலன் துறப்பவர், உண்மையாய் ஊருக்கு உழைப்பவர், வியர்வையை சிந்தி வெற்றி பெறுபவர், பிறரை மகிழ வைத்து மகிழ்பவர், அடுத்தவர் பேருக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத, மொத்தத்தில் மக்களாட்சி தரும் மாண்பாளர், மனித நேய பண்பாளர் அப்படின்றது யார் யார் சொல்கிறார் என்று தெரியுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய் பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக இந்த சபையில் தங்கள் கருத்துக்களை தொடங்கும் போது சாதாரணமாக இருந்த என்னை என்றுதான் தொடங்குவார்கள். ஆனால் நான் அப்படி தொடங்க போவதில்லை. ஏனென்றால் மிக சாதாரணமாக இருந்தவன் நான். மிக சாதாரணமாக இருந்த எனக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி தந்து இயக்கத்தில் உறுப்பினராக்கி தாம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அதன் தொடர்ச்சியாக உங்கள் அரியாசனத்திற்கு பின்பு எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களே தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஒற்றை சொல்லை மந்திர சொல்லாக மதித்து தேர்தல் களத்தில் கைமையால் வெற்றி மையை தந்து வாய்மை, தூய்மை, விசுவாசமிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபித்தார்கள். அதிலும் தாம்பரம் மக்கள் முதல்வரின் வாக்கை வேத வாக்காக ஏற்று 1,18,967 வாக்குகளை அளித்து அதிலும் 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை வழங்கினார்கள். அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேர்தல் களத்தில் சுற்றி திரிந்த
கழக பணியாற்றிய தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பாசமிகு நன்றியை நேசத்தோடு தனித்தனியாக பதிவு செய்கிறேன்.